அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். கொடிகட்டி ஆர்யா என்கிற பாஷ்யம். இவரை யாருக்காவது தெரியுமா? பார்ப்போம், வாருங்கள். 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி திருவல்லிக்கேணி வீதிகளிலே ஜவுளிக்கடைகளை எல்லாம் ஏறி இறங்கி ஒரு 25 வயது உடைய இளைஞன் எதையோ தேடிக்கொண்டிருந்தான். பலர் கடைகளிலே அவன் தேடிய பொருள் கிடைக்கவில்லை. என்ன பொருள் தெரியுமா? இந்திய தேசிய கொடி. சிலரிடம் இருந்தது, ஆனால் அது அவன் எதிர்பார்த்த அளவானதாக இல்லை. அவர்களும் அந்த கொடியை அவனிடம் காண்பதற்கு மிகவும் பயந்தார்கள். இரகசியமாக அதை மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து எடுத்து காண்பித்தார்கள். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இப்படி ஏறி இறங்கி நடந்த அந்த இளைஞனுக்கு எதுவும் திருப்தியாகப்படவில்லை. ஆகவே நேராக ஜவுளி கடைக்கு சென்றான். 4 முழ வெள்ளை வேஷ்டியை வாங்கினான். அங்கே பக்கத்திலேயே காவி பொடியும் பச்சை பொடியும் ப்ளூ கலர் பொடியும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டிலே அந்த நீரிலே அதை கரைத்து அந்த 4 முழ வேட்டியை தேசிய கொடியாக மாற்றினான். நடுவிலே ராட்டை சின்னம் வரையப்பட்டது. அந்த கொடியின் மத்தியிலே இன்று இந்திய தேசம் விடுதலை காற்றை சுவாசிக்கிறது என்று எழுதி அதை காய வைத்து மடித்து இடுப்பிலே மறைத்து வைத்து கொண்டான். அன்று மாலை மவுண்ட் ரோடிலே இருந்த எல்பின்ஸ்டன் என்ற திரையரங்கு காட்சி பார்ப்பதற்காக சென்றான். திரையரங்கு காட்சி முடிந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக அந்த இளைஞன் நடந்து செல்ல ஆரம்பித்தான். அவனை யாரும் சந்தேகப்படவில்லை. ஏனால் அவன் காக்கி சீருடையில் இருந்தான். அப்படி நடந்தவன் நேராக கோட்டையை நோக்கி செல்கின்றான். இரவு நடுநிசி ஆகிவிடுகின்றது. எங்கும் அமைதி, யாரும் அங்கே இல்லை. விறுவிறுவென்று சென்றவன் மளமளவென்று அந்த கோட்டையிலே கம்பீரமாக நின்ற 200 அடி உயர கொடிக்கம்பத்திலே ஏற ஆரம்பித்தான். இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், 140 அடி மட்டும்தான் படிகள் இருக்கும். அதற்கு மேலே 60 அடி உயரத்திற்கு படிகள் கிடையாது. வெறும் இரும்பு கம்பம்தான். அவன் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவில்லை. மளமளவென்று படிகளிலே ஏறி வௌவாலை போல தொற்றிக்கொண்டு அந்த கொடிக்கம்பத்தினுடைய உச்சிக்கு சென்றவன் தன் இடுப்பிலே மறைத்து வைத்திருந்த அந்த தேசிய கொடியை எடுத்து பறக்க விட்டான். பொழுது விடிந்தது.
கோட்டையில் இருந்த அத்தனை ஆங்கில அதிகாரிகளுக்குள்ளேயும் பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது. ஏனென்று சொன்னால் கொடிக்கம்பத்திலே இந்திய தேசிய கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானார்கள் ஆங்கிலேயர்கள். எப்படி இது நடந்தது, யார் நடத்தியது, ஒன்றும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் அந்த கொடி அன்றைக்கு ஏற்றப்பட்டது என்று சொன்னால், மணிதொருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1932 ஜனவரி 26 இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது என்ற வாசகத்தை அனைவரும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விடுதலை வேட்கைக்காக இந்திய விடுதலை சுவாசக்காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு அந்த இளைஞன் 25 வயது இளைஞன் நேருவினுடைய கோரிக்கையை நிறைவேற்றினான் சென்னை பட்டணத்திலே. இங்கே அத்தனையும் அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை செய்து முடித்த அந்த இளைஞன் அமைதியாக செருக்கு நடையோடு வீர நடையோடு கர்வத்தோடு தம்புசெட்டி தெருவிலே தனியாளாக நடந்து சென்று கொண்டிருந்தான். இவ்வாறாக இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக தலைவர்களெல்லாம் என்ன சொன்னார்களோ அதனை செய்து முடிக்கின்ற தீரர்களாக அன்றைய இளைஞர்கள் இருந்தார்கள். நாட்டினுடைய நலமும் நாட்டு மக்களினுடைய நலமும் நாட்டு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய என்ற உணர்வும் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தீரமிக்க இளைஞன்தான், அந்த 25 வயது இளைஞன்தான் ஆர்யா என்று சொல்லக்கூடிய பாஷ்யம் அவர்கள். அவர்களுடைய செயலை நாம் போற்றுவோம், பாராட்டுவோம், அவர்களுக்கு தலைவணங்குவோம், ஒரு வீர சல்யூட் வைப்போம். இப்படிப்பட்ட தியாகிகளால் தான் இன்றைக்கும் நாம் இந்த அளவிற்கு அமைதியாக அமர்ந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேச முடிகிறது, என்ன எழுதுகிறோமோ அதை எழுத முடிகிறது, எதை சொல்ல நினைக்கிறோமோ அதை சொல்ல முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த வீர சுதந்திரத்தை வாங்கி தந்த வீர தியாகிகளை எல்லாம் தொடர்ந்து நாம் நினைவு கூர்ந்து வருகின்றோம். அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்வோம் என்று சொன்னால், அவர்கள் செய்த தியாகத்தை நினைந்து பார்ப்போம். அவர்களுக்கு மனதார நெஞ்சார நன்றி சொல்வோம். முடிந்தால் அவர்கள் செய்த அந்த தியாக செயலினை நம் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே செய்வோம் என்ற உறுதி எடுப்போம். இதை தவிர என்ன அவர்களுக்கு நாம் செய்துவிட முடியும் நண்பர்களே? ஆகவே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வீர திருமகனை, விடுதலை வீர திருமகனை உங்கள் முன்னிலையிலே கொண்டு வர விரும்புகின்றோம். ஆகவே இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.